பட்டப்படிப்புகளில் மாணவர்களுக்கான சுதந்திரம். மாணவர்கள் தங்கள் +2 மற்றும் யூஜி படிப்புகளில் எந்த பிரிவை எடுத்து படித்திருந்தாலும் யூஜி மற்றும் பிஜி படிப்புகளில் தங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து படிக்கலாம். இருமுறை அட்மிஷன் நடைமுறை. உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு 2 முறை ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அட்மிஷன் நடைபெறும். மீண்டும் மீண்டும் சேர்ந்து படித்தல் மற்றும் வெளியேறல் வாய்ப்பு. மாணவர்கள் படிப்புகளில் பல்வேறு நிலைகளில் நுழையவும் வெளியேறவும் முடியும். முந்தைய படிப்பில் பெற்ற கிரெடிட் மதிப்பீடுகளை சேர்த்து கொள்ளலாம். மேலும் ஒரே நேரத்தில் 2 யூஜி அல்லது பிஜி படிப்புகளை தொடரவும் அனுமதிக்கப்படுகிறது. கிரெடிட் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள். மாணவர்கள் மொத்த கிரெடிட்களில் 50% தங்கள் முக்கிய துறையில் வாங்கியிருக்க வேண்டும். மீதமுள்ள 50% திறன் வளர்ச்சியிலும் பல்துறை பாடங்களிலும் வாங்கப்பட வேண்டும். பாடநெறி காலம் மாற்றங்கள். யூஜி படிப்புகள் 3 அல்லது 4 ஆண்டுகளாகவும் பிஜி படிப்புகள் 1 அல்லது 2 ஆண்டுகளாகவும் இருக்கும். மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப விரைவான அல்லது நீண்ட கால அம்சங்களுடன் படிப்பை முடிக்கலாம். மாணவர்களின் வருகை சலுகை. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தங்கள் சொந்த மாணவர் வருகை விதிகளை அமைக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் மாணவர்களுக்கு அதிக சுதந்திரம், செயல்திறன் மற்றும் உத்வேகம் தருகின்றன. பல்துறை கல்வி முறையில் மாணவர்கள் தங்கள் விருப்பங்களை தொடர, திறமைகளை மேம்படுத்த மற்றும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் யூஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் எளிதாக நுழைந்து தங்கள் கல்வி பயணத்தை தொடரலாம். உயர்கல்வியில் யுஜிசி சமீபத்தில் அறிவித்துள்ள புதிய விதிமுறைகள் இந்தியாவின் கல்வி அமைப்பில் ஒரு முக்கிய மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. இவை கல்வி தரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு துறைகளின் வாய்ப்புகளை இணைக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றன. மேலும் நுழைவுத் தேர்வு என்பது திறன் மற்றும் துறை சார்ந்த ஆர்வத்தை சோதிக்கும் எளிதான தேர்வாக இருந்தால் மாணவர்கள் கோச்சிங் சென்டர் நோக்கி செல்லும் நிலை வராது. இல்லையெனில் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாகிவிடும். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களின் வருகை குறித்த தளர்வு மற்றும் எப்பொழுது வேண்டுமானாலும் கல்வி நிறுவன வருகையிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் மற்றும் மீண்டும் சேரலாம் என்பது கல்வி நிறுவனங்களின் நிர்வாக சவாலாக அமையும். இந்த மாற்றங்கள் கல்வியின் பயன்களை உயர்த்தி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த சுதந்திரத்தை வழங்குமா வழங்காதா? உங்கள் கருத்துக்கள் என்ன? இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துக்களை பதிவிடுங்கள்.